இருக்கிற கரண்ட் சினாரியோல இப்ப இருக்கிற கரண்ட் டிஜிட்டல் அண்ட் மெக்கானிக்கல் வேர்ல்டுல ஒருத்தன் எதையாச்சும் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும்னு நினைச்சா சத்தியமா அவனால பண்ண முடியாது. நீங்களும் அதே லிஸ்ட்ல இருக்கிறவங்க தானே? அப்கோர்ஸ் நானும் அதே லிஸ்ட்ல இருந்தவன் தான். பட் நவ் ஐ எம் ஏபிள் டு somewhat 95% focus on anything by removing some 3 things from my life. அது என்னென்னன்றது தான் இந்த வீடியோல நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் தான் உங்க மெட்ராஸ் தமிழன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மொத விஷயம், உங்க லைஃப்ல இருந்து நீங்க ரிமூவ் பண்ண வேண்டியது என்னன்னா மல்டி டாஸ்கிங். இந்த ஜெனரேஷன் மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய டிராபேக் அண்ட் ஒரு மோசமான கெட்ட பழக்கம்னா மல்டி டாஸ்கிங் தான். சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நானே வந்து ஸ்டார்டிங்ல இந்த ப்ரோக்ராமிங் எல்லாம் கத்துக்கணும்னு இருந்தப்போ ஜாவாவும் படிக்கணும், பைத்தானும் படிக்கணும், டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குல்ல அதுவும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷெட்யூல் போட்டு லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். பட் அட் லாஸ்ட் ஒன்னுத்தையும் ஒழுங்கா முடிக்காம டக்குன்னு வந்து கிவ் அப் பண்ணிட்டேன். பட் ஆஃப்டர் தட் ஒவ்வொன்னா தனித்தனியா ஒன்ன முழுசா முடிச்சுட்டு இன்னொன்னு கத்துக்க ஆரம்பிச்சப்போ ஐ ஹேட் லேர்ன்ட் எவ்ரிதிங் பர்ஃபெக்ட்லி. See, நம்ம பிரெயினுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, லைக் அ ஸ்கூல் பேக். சோ ஸ்கூல் பேக்ல அந்த கெப்பாசிட்டிக்கு மீறி நம்ம புக்ஸை வந்து திணிச்சோம்னா ஸ்கூல் பேக் தாங்குமா? தாங்காதுல்ல. சோ அதே மாதிரி தான் நம்ம பிரெயின் கெப்பாசிட்டியும் என்ன தேவையோ, எது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியோ அதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு இன்னொன்னுக்கு வந்து போகணும். அதாங்க ஒண்ணு பண்ணாலும் உருப்படியா பண்ணணும். ரெண்டாவது விஷயம், உங்க லைஃப்ல வந்து நீங்க ரிமூவ் பண்ண வேண்டியது என்னன்னா கெஃபைன். சோ இந்த உலகத்திலேயே அதிகமா மார்க்கெட் பண்ணப்படுற ஒரு லீகலான போதை பொருள் என்ன தெரியுமா? கெஃபைன் தாங்க. சோ கெஃபைன்ன்றது வந்து நீங்க குடிக்கிற காஃபில இருந்து கோக் வரைக்குமே இருக்கு. சோ கெஃபைன் குடிச்சா நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம், அதுல ஒரு சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்சல்யூட் மித், எல்லாமே வந்து பொய். சோ ஆக்சுவலா கெஃபைன்ன்றது வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்றதுல இருந்து டீவியேட் பண்ணி விட்டுட்டு இட்ஸ் மேக்கிங் யூ ஆஸ் அ ஸ்லேவ் டு கெஃபைன் விச் இஸ் an addictive drug. ஒரு வாரம் இந்த கெஃபைன் கண்டென்ட் உள்ள ட்ரிங்க்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து கன்சியூம் பண்றதை நிறுத்துங்க. யூ வில் see the real difference. சோ அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஃபுட் சார்ட்ல இந்த கெஃபைன் கண்டென்ட் உள்ள ஐட்டம்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் அட் லாஸ்ட் மூணாவது விஷயம், நீ உன் லைஃப்ல வந்து அட்மோஸ்ட் ரிமூவ் பண்ண வேண்டியது என்னன்னா சீப் என்டர்டைன்மெண்ட். என்டர்டைன்மெண்ட் வந்து எல்லாருக்கும் வேணும் தான், பட் இட் should be occasional, ரைட்டா? எப்பவுமே வந்து நீ இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்டு இல்ல வந்து யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் விட்ட 1008 சீரீஸ் மூவிஸ்ன்னு பார்த்துட்டு இருந்தா உன் லைஃபை நீ எப்ப பார்ப்ப? அண்ட் உனக்கு வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ண தோணும்? நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம்னு அப்பதான் உட்காருவோம். இல்லாத நோட்டிபிகேஷன் மெசேஜஸ் எல்லாம் வரும், அப்படியே போன் எடுத்து ப்ரோகாஸ்டினேட் ஆகிட வேண்டியது. நம்ம எல்லாருக்குமே இருக்கிறதே ஒரே ஒரு லைஃப் தான். சோ இதுக்கு மேல மனுஷனா குழப்பமான கூட தெரியாது. சோ இந்த சீப் என்டர்டைன்மெண்ட்லாம் நீ தூக்கி போட்டுட்டு உன் லைஃப்ல நீ எப்படி மேல வரலான்றத பாரு. மோஸ்டா எல்லா டிஸ்ட்ராக்டிங்கான ஆப்ஸையும் வந்து டெலீட் பண்றது ஒரு பெட்டரான ஆப்ஷன். பட் டக்குன்னு நம்மளால அதை பண்ண முடியாத ஒரு காரணத்தால ஒவ்வொரு ஆப்புக்கும் வந்து ஒரு சர்டன் டைமர் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வந்து 30 to 35 minutes per day, வாட்ஸ்அப்புக்கு வந்து 20 minutes per day அப்படின்ற ஒரு டைமர் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் ஹெல்ப் அ லாட் டு ஃபோக்கஸ். ஸோ இப்போ நான் சொன்ன 3 விஷயங்களையும் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு அதை ரிமூவ் பண்றதுக்கு ஸ்டெப் எடுத்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா யூ கேன் டூ வண்டர்ஸ் இன் யுவர் லைஃப் அண்ட் யூ கேன் see drastic changes in your life. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது குவைரினா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Until then, அடுத்த வீடியோல பார்ப்போம்.